Hello guys, it's me Prasna BQ. இன்னைக்குள்ள கேஸ் இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல. 1987ல 9 வயசு பிள்ளைய கொடூரமா கற்பழிச்சு கொன்னிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அங் மெய் ஹாங். இந்த பிள்ளைக்கு 9 வயசுங்க. 1987ல 12 ஏப்ரல் அன்னைக்கு அவங்க அண்ணன் கூட காலை பசியார வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறாங்க. காலையில மார்க்கெட்டுக்கு கிளம்பின அவங்க போற வழியில அவங்க அண்ணனுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே ஏறு, நான் வீட்டுக்கு டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. அவங்க அண்ணனும் வீட்டுக்கு வேகமா போறாங்க. டாய்லெட் போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே எந்த இடத்துல அவங்க தங்கச்சியை வெயிட் பண்ண சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு வராரு. அங்க வந்து பாக்குறப்ப அங்க அவரோட தங்கச்சியை காணோம். சுத்தி அந்த இடத்துல தேடுறாரு. பட் அவங்க தங்கச்சி அங்க இல்லை. சரி, ஒருவேளை மார்க்கெட்டுக்கு நடந்து போயிருப்பாங்க, பசியார வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போயிருப்பாங்க சொல்லி அந்த இடத்துக்கும் போய் தேடுறாரு. பட் அங்கேயும் இல்லை. இது தெரிஞ்சு அவங்க அண்ணன் நேரா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டைம்ல எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய தேட ஆரம்பிக்கிறாங்க. 9 வயசு 3ஆப்பு படிக்கிற பிள்ளைங்க. அவங்க ஃபேமிலியில அவங்க ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். எதனாலனா அவர் வந்து ஒரு பக்குத்தி கடை வந்து வச்சிருக்காரு. அவரும் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஏறக்குறைய 3 ஹவர் தேடிட்டாங்க. பட் அந்த பிள்ளை இன்னும் கிடைக்கல. 3 ஹவர் சேர்ந்து அந்த பிள்ளைய கண்டுபிடிச்ச இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோசை வீடு. அந்த கோசை வீடு இருக்குல்ல, ஏற்கனவே ட்ரக் அடிக்ட்ஸ் அந்த இடத்துக்கு தான் போவாங்களாம். அந்த இடத்துல தான் அங் மெய் ஹாங்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நிலைமையில அங் மெய் ஹாங் இருக்காங்க. உடம்புல துணி இல்லை, கழுத்துல ஒயர் சுத்தி இருக்கு, அங்கங்க கடிச்ச காயங்கள். அவங்க பாக்குறப்பயே அவங்களோட மக அங் மெய் ஹாங் இறந்த நிலையில தான் இருக்காங்க. இந்த கேஸை படிக்கிறப்ப என்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த பிள்ளையை எப்படிலாம் சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு அதில் போட்டிருக்காங்க, இது ஏறக்குறைய 8 பேராச்சும் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் பண்றாங்க இவங்களை கற்பழிச்சு கொடுமைப்படுத்தி தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு. அந்த 9 வயசு பிள்ளையோட பிரைவேட் பார்ட்டில் சொல்லக்கூட முடியலங்க. ஒரு கட்டை, அதுல நெயில்லாம் இருக்கு. அதை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேர் சம்மந்தப்பட்டவங்க அந்த பிள்ளைய கற்பழிச்சு கொடூரமா கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங் மெய் ஹாங்க அவங்க வீட்டுக்கு ரெடி பண்ணி அனுப்புறாங்க அவங்களோட இறுதி பிரேயர்ஸ்க்கு. இந்த நேரத்துல அவங்க வீட்டுல இறுதி பிரேயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு போலீஸும் தீவிரமா யார் இதை பண்ணிருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 9 வயசு பிள்ளை உடம்புல அவ்வளோ கடிச்ச மார்க்ஸ் இருந்திருக்கு. டென்டல் ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டுட்டு இந்த கடிச்ச மார்க்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த சஸ்பெக்ட் யாராச்சும் பிடிச்சாங்கன்னா அவங்களோட பல்ல பரிசோதிச்சுட்டு இதோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாக்குறதுக்கு. அதே நேரத்துல போலீஸும் பப்ளிக் கிட்ட சொல்றாங்க, யாராச்சும் இந்த கேஸ்க்கு எவிடன்ஸ் இருக்கு, இல்ல நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா தைரியமா முன்னுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது காலையில நடந்திருக்குங்க, யாருமே பார்க்கலையா, ஸோ பார்த்துருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸ் இப்படியே போயிட்டு இருக்கு. பட் போலீஸ்னால கொஞ்சம் கூட அந்த சஸ்பெக்டை கண்டுபிடிக்க முடியல. ஃபியூ டேஸ் சேர்ந்து சில சஸ்பெக்டை பிடிக்கிறாங்க. 3 பேரை பிடிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் வந்துட்டு அவங்க அப்பா கடையில பக்குத்தைக்கு ரெகுலர் கஸ்டமருங்க. பிடிச்ச 3 சஸ்பெக்டையும் என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. அவங்க முறையில விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பல் சாம்பிள் சொன்னல அந்த இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பட் எதுவுமே மேட்ச் ஆகல. ஸோ போதுமான எவிடன்ஸ் இல்லை, இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லி அந்த 3 பேத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. அப்பயும் போலீஸ் வந்து இந்த கேஸை விடலைங்க, இன்னும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களோட பல்லு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய விஷயம் நடக்குது. கொஞ்ச நாள் சேர்ந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை பத்தி சொல்றவங்களுக்கு 10,000 வெள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியாச்சும் யாராச்சும் வந்து சொல்றாங்களான்னு அந்த மாதிரி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணோன்னே அப்போ கூட யாருமே வரல. அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை அதிகப்படுத்தினாங்க. அப்பயும் யாரும் வந்து சொல்லலை. டிஎன்ஏ அண்ட் ஃபாரன்சிக் டெக்னாலஜி வந்து அந்த டைம் அவ்வளோ அட்வான்ஸாக இல்லாதனால போலீஸ்க்கு இந்த கேஸில் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. 1987ல் அதே வருஷத்தில் ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு லெட்டர் வருது ஒரு நாள். அந்த லெட்டரில் இந்த கொலையில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், இந்த கற்பழிப்பில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் கிடைச்ச நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பட் ஆனால் அந்த லெட்டர் யார் அனுப்புனான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதே டைமில் 2வது லெட்டர் மறுபடியும் வருது.
நான் வந்து சரண்டர் ஆகிறேன், ஆனால் என் குடும்பத்துக்கு நீங்கள் 30,000 கொடுக்கணும், 30,000 வெள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் வருது. போலீஸும் என்ன பண்ணுறாங்க, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் 3வது லெட்டர் வருது. நான் சும்மா சொன்னேன், நான் பொய் தான் சொன்னேன், இந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. இது அப்படியே ஒரு குழப்பமாகவே அந்த இடத்துல முடியுது. போலீஸும் அந்த லெட்டர் யார் அனுப்புனா, அந்த லெட்டர் அனுப்புனவங்களுக்கும் இந்த கற்பழிப்புக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி போலீஸ் அவங்க கடமையை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நிறைய பேர் இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 9 வயசு பிள்ளைக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இறங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் போலீஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை இன்னமும் நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னமும் நிறைய விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் 20 வருஷம் ஆயும் 2007 நியூஸ் வருது, இன்னும் அந்த கேஸ் வந்து ஒரு சால்வ் பண்ணாத கேஸாக தான் இருக்குது, அந்த குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமும் நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க காணாமல் போகிறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க. சில கேஸ் சால்வ் பண்ண முடிஞ்சு, சில கேஸ் இன்ன வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத கேஸாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற கற்பழிப்பு இதில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டென்டல் சாம்பிள் வச்சு மேட்ச் கூட பண்ணி பார்க்குறாங்க. இந்த குற்றவாளிக்கும் இந்த கேஸில் இருக்கிற குற்றவாளிக்கும் சம்மந்தம் இருக்கா, இவங்கெல்லாம் ஒரே ஆளா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் எதுவுமே மேட்ச் ஆகலை. அந்த 8 பேர் யார் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காம இந்த கேஸ் சால்வ் பண்ணாமல் அப்படியே தாங்க இருக்குது. அவங்க ஃபேமிலியை யோசிச்சு பாருங்க, ஒரு 9 வயசு சின்ன பிள்ளைக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா? அவங்க நினைச்சே பார்க்க முடியாத விஷயம் தான் 12 ஏப்ரல் 1987 நடந்திருக்கு. 9 வயசு பிள்ளைங்க, பிள்ளை கூட இல்லைங்க, குழந்தைங்க, ஒரு 3ஆப்பு படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நடந்த விஷயம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த கற்பழிப்புல அந்த கொலையில சம்மந்தப்பட்டவங்க இன்ன வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மூலையில உயிரோடு தான் இருக்கணும், இல்லைனா அவங்க செஞ்ச பாவத்துக்கு கொடூரமான முறையில அவங்களும் இறந்துருக்கணும். 1987 எல்லாரும் மனசையும் உருக்குன ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். அந்த டைம்ல நடந்த இந்த கேஸ் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? இந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேஸோட இன்ஃபர்மேஷன் இவ்வளோதாங்க. ஸோ உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் பிரஸ்னா பிக்யூ.